வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய நேரடியா தீர்மானிக்கிற ஒரு அமைப்பு, அதுதான் பஞ்சாயத்து ராஜ். இது ஏதோ ஒரு லோக்கல் கவர்மெண்ட் மட்டும் இல்லைங்க, ஜனநாயகம் வேர் வரைக்கும், அதாவது நம்ம கிராமங்கள் வரைக்கும் போய் சேர்றதுக்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவி. சோ, இந்த முழு விளக்கத்துல இதோட ஆரம்பகால வரலாறுல இருந்து இன்னைக்கு இது சந்திக்கிற சவால்கள் வரைக்கும் அக்குவேர் ஆணிவேரா பார்க்கலாம். வாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்தியால இருக்கிற லட்சக்கணக்கான கிராமங்களை நிஜத்துல யாரு நிர்வகிக்கிறாங்க, எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னு? நகரங்கள் மாதிரி இல்லாம கிராமப்புற நிர்வாகத்துக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்பெஷலான அமைப்பு வேணும் இல்லையா? அந்த அமைப்புக்கு பேரு தான் பஞ்சாயத்து ராஜ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது கிராமப்புறங்களுக்கான ஒரு உள்ளாட்சி அமைப்பு. அதாவது கிராம மக்களே தங்களை ஆட்சி செஞ்சுக்கிறது. இதுதான் உண்மையான அடிமட்ட ஜனநாயகம். ஆனா பாருங்க, பல வருஷமா இதுக்கு ஒரு அரசியலமைப்பு பாதுகாப்பு இல்லாம மாநில அரசாங்கங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலைய மாற்றி இதுக்கு ஒரு நிரந்தரமான சக்தி வாய்ந்த அங்கீகாரத்தை கொடுக்கதான் 1992ல 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. இதோட ஒரே நோக்கம் கிராமத்தோட வளர்ச்சிய அந்த கிராம மக்களே சேர்ந்து தீர்மானிக்கணுங்கிறது தான். சரி, இன்னைக்கு நம்ம பயணத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல பஞ்சாயத்து ராஜ்னா என்னென்ன ஆரம்பிச்சு, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவானது, அதுக்காக என்னென்ன கமிட்டிகள் போட்டாங்க, அப்புறம் அதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து எப்படி கிடைச்சது, அந்த சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன, அதில் இருக்கிற சவால்கள் என்ன, கடைசியா பரீட்சைக்கு தேவையான முக்கிய விதிகள் என்னென்னு ஒரு முழுமையான பார்வையை பார்க்க போறோம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது ஒரே நாள்ல உருவானது கிடையாது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கிராமங்களுக்கு உண்மையான அதிகாரத்தை எப்படி கொடுக்கறதுங்கிற கேள்விக்கு விடை தேடி நிறைய கமிட்டிகள் அமைச்சாங்க. அந்த கமிட்டிகளோட பல வருஷ உழைப்போட விளைவு தான் இது. இந்த டைம்லைனை பாருங்க. இதுதான் பஞ்சாயத்து ராஜுங்கிற ஐடியாவை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின முக்கியமான மைல்கற்கள். 1957ல பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஒரு அடித்தளத்தை போடுது. அதுக்கப்புறம் வந்த அசோக் மேத்தா, ஜி.வி.கே. ராவ், எல்.எம். சிங்வி, கடைசியா காட்கில் கமிட்டின்னு ஒவ்வொன்றும் இந்த அமைப்பை மெருகேற்றி இதுக்கு ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரம்ங்கிற இறுதி வடிவத்தை கொடுக்க ரொம்பவே உதவி செஞ்சது. முதல்ல பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இதுதான் பஞ்சாயத் ராஜோட தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. இவங்க சொன்ன முக்கியமான வார்த்தை டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது ஜனநாயக பரவலாக்கம். அதிகாரமெல்லாம் டெல்லியிலையும் மாநில தலைநகரங்களையும் மட்டுமே குவிஞ்சு கிடக்கக்கூடாது, அது கிராமங்கள் வரைக்கும் பரவலாக்கப்படணும்னு சொன்னாங்க. அதுக்காக கிராம அளவுல கிராம பஞ்சாயத், வட்டார அளவுல பஞ்சாயத் சமிதி, மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத் அப்படின்னு ஒரு 3 அடுக்கு சிஸ்டத்தை பரிந்துரை செஞ்சாங்க. இதுல திட்டங்களை செயல்படுத்துற வேலை பஞ்சாயத் சமிதி கிட்டையும் மேற்பார்வை பண்ற வேலை ஜில்லா பரிஷத் கிட்டையும் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த கமிட்டியோட பரிந்துரைகளை தேசிய வளர்ச்சி குழு ஏத்துக்கிட்ட உடனே 1959ல ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயே முதலா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை கொண்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து ஆந்திராவும் அமல்படுத்துச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அப்போ இது ஒரு அரசியலமைப்பு சட்டக்கட்டாயம் கிடையாது. அதனால சில மாநிலங்கள் 3 அடுக்கு, சிலது 2 அடுக்கு, சிலது ஒரே அடுக்குன்னு அவங்கவங்க விருப்பத்துக்கு அமைச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொதுவான அமைப்பு இல்லாதது ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு 1977ல ஜனதா அரசாங்கம் அசோக் மேத்தா கமிட்டியை நியமிச்சாங்க. அப்போ பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கொஞ்சம் நலிவடைஞ்சிருந்துச்சு. அதை சரி பண்ண இவங்க சில சூப்பரான பரிந்துரைகளை கொடுத்தாங்க. 3 அடுக்குக்கு பதிலா 2 அடுக்கு சிஸ்டம் போதும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிந்துரை என்னன்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது தான். இதுதான் ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சுது. அடுத்து 1985ல வந்த ஜி.வி.கே. ராவ் கமிட்டி நிலைமைய இன்னும் அழகா ஒரு வரியில சொல்லுச்சு. வளர்ச்சி பணிகள் எல்லாமே அரசு அதிகாரிகள் கைகளுக்கு போனதால பஞ்சாயத்து அமைப்புகள் அதிகாரம் இல்லாம வெறும் பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இதைத்தான் அந்த கமிட்டி வேர்கள் இல்லாத புல் அப்படின்னு வர்ணிச்சது. அதாவது மேல பார்க்க புல் வளர்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு ஆழமான வேர்களே இல்ல. அவ்வளவு வீக்கா இருந்துச்சு நம்ம சிஸ்டம். இந்த விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த 2 கமிட்டி தான் சொல்லலாம். 1986ல எல்.எம். சிங்வி கமிட்டியும் பஞ்சாயத் ராஜுக்கு கண்டிப்பா அரசியலமைப்பு அங்கீகாரம் வேணும்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. கடைசியா 1988ல வி.என். காட்கில் கமிட்டி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பரிந்துரைகளையும் ஒன்னு சேர்த்து ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணிச்சு. 5 வருஷ பதவிக்காலம், மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம்னு அவங்க சொன்ன பரிந்துரைகள் தான் பின்னாடி வந்த சட்ட மசோதாவுக்கு அடிப்படையா இருந்துச்சு. இவ்வளோ கமிட்டிகள், இத்தனை விவாதங்கள், பல வருஷ உழைப்புக்கு அப்புறம் கடைசியா அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் வந்துச்சு. நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தனக்குன்னு ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சது. வாங்க அந்த பயணத்தை இப்ப பார்க்கலாம். ஆனா பாருங்க, இந்த அரசியலமைப்பு அங்கீகாரம் அவ்வளவு சுலபமா கிடைச்சிடல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் போராட்டமே நடந்துச்சு. 1989ல ராஜீவ்காந்தி அரசாங்கம் கொண்டு வந்த மசோதா லோக்சபால பாஸ் ஆச்சு. ஆனா ராஜ்யசபால தோல்வி அடைஞ்சது.
அடுத்து வந்த விபி சிங் அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனா ஆட்சி கவிழ்ந்ததால அந்த முயற்சியை நின்னு போச்சு. கடைசியா 1991ல பி.வி. நரசிம்மராவ் அரசாங்கம் எல்லா கட்சிகளையும் பேசி சம்மதிக்க வச்சு மறுபடியும் ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. இந்த முறை அது 2 சபையிலையும் வெற்றி பெற்று வரலாற்று சிறப்புமிக்க 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டமா 1992ல நிறைவேறியது. இந்த 73வது திருத்தம் நம்ம இந்திய ஜனநாயகத்தோட முகத்தையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் நாம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம். அதோட நம்ம வேலை முடிஞ்சது. அதுக்கு பேரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம். ஆனா இந்த சட்டம் கிராம சபைகள் மூலமா நம்ம ஊர் வளர்ச்சி திட்டங்கள்ல நாமே நேரடியா கலந்துக்கவும், கேள்வி கேட்கவும், முடிவெடுக்கவும் ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. இதுக்கு பேர் தான் பங்கேற்பு ஜனநாயகம். இதுதான் அந்த சட்டத்தோட ஆன்மாவே. சரி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க 73வது திருத்தச் சட்டம் அப்படி என்னதான் சொல்லுது? பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு என்னென்ன அதிகாரங்களையும் கட்டமைப்புகளையும் கொடுத்துச்சு? அதோட முக்கியமான அம்சங்களை இப்போ ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, இந்த சட்டத்தோட இதயமே இந்த கிராம சபை தான். ஒரு கிராமத்துல ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் இதுல மெம்பர்ஸ். இதுதான் உண்மையான நேரடி ஜனநாயகம். 2வதா, நாடு முழுக்க ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வர கிராமம், இடைநிலை, மாவட்டம்னு 3 அடுக்கு சிஸ்டத்தை கட்டாயமாக்குனாங்க. 3வதா, சமூக நீதியை உறுதி செய்ய SC/ST பிரிவினருக்கு அவங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரியும், பெண்களோட அரசியல் பங்களிப்பை அதிகரிக்க அவங்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடும் கொடுத்தாங்க. கடைசியா, ஒரு நிலையான நிர்வாகத்துக்காக எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் 5 வருஷ பதவிக்காலம்னு சட்டப்பூர்வமா நிர்ணயம் செஞ்சாங்க. இந்த பஞ்சாயத்து அமைப்புகள் சுதந்திரமா செயல்படணும்னா அதுக்கு சில சப்போர்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுக்காக 3 முக்கியமான தூண்களை உருவாக்குனாங்க. 1, தேர்தல்கள் நியாயமா சுதந்திரமா நடக்க மாநில தேர்தல் ஆணையம். 2வது, பஞ்சாயத்துகளுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை மாநில அரசு எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு பரிந்துரை செய்ய ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு மாநில நிதி ஆணையம். 3வதா, பஞ்சாயத்துகள் என்னென்ன வேலைகளை செய்யலான்னு தெளிவா வரையறுக்க விவசாயம், சுகாதாரம்னு 29 அதிகாரங்கள் கொண்ட 11வது அட்டவணையை அரசியலமைப்புல சேர்த்தாங்க. இந்த சட்டத்துல சில விதிகளை கட்டாயமானவைன்னு சொல்றாங்க. அதாவது இதுல எந்த மாநில அரசாங்கமும் கை வைக்க முடியாது. அவங்க சட்டத்துல இதையெல்லாம் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். உதாரணத்துக்கு கிராம சபையை அமைக்கிறது, அந்த 3 அடுக்கு சிஸ்டம், நேரடி தேர்தல், இடஒதுக்கீடு, 5 வருஷ பதவிக்காலம், அப்புறம் தேர்தல் மற்றும் நிதி ஆணையங்களை அமைக்கிறது. இதெல்லாம் தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட அஸ்திவாரம். அதே நேரத்துல நம்ம நாடு ரொம்ப பெரியது. ஒவ்வொரு மாநிலத்தோட சூழலும் வேற வேற. அதனால சில விஷயங்களை மாநிலங்களோட விருப்பத்துக்கே விட்டுட்டாங்க. இதுக்கு பேரு தன்னார்வ விதிகள். உதாரணமா, MP, MLAக்களுக்கு பஞ்சாயத்துல எவ்வளோ பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா, அந்த 29 அதிகாரங்கள்ல எதையெல்லாம் பஞ்சாயத்துக்கு கொடுக்கலாம், வரி போடுற அதிகாரம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அந்தந்த மாநிலங்களே முடிவு செஞ்சுக்கலாம். சரி, சட்டம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுது? இந்த சட்டத்துல சில இடங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. அது என்ன? இவ்ளோ சிறப்பம்சங்கள் இருந்தும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? வாங்க, இப்போ இதோட உண்மை நிலைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த 73வது திருத்தச் சட்டம் பழங்குடியின மக்கள் அதிக வசிக்கிற 5வது அட்டவணை பகுதிகளுக்கு அப்படியே பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சாரம், பாரம்பரிய நிர்வாக முறைகள் எல்லாம் இருக்கு. அதை மதிக்கணும். அதுக்காகவே 1996ல PESA அப்படின்னு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் அந்த பகுதிகளில் இருக்கிற கிராம சபைக்கு மிக அதிகமான அதிகாரங்களை கொடுக்குது. உதாரணத்துக்கு, அவங்க பகுதியில் இருக்கிற இயற்கை வளங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் அந்த கிராம சபைக்கு தான் உண்டு. சட்டத்துல அதிகாரம் இருந்தா மட்டும் போதாது இல்லையா? நடைமுறையில பஞ்சாயத்துகள் நிறைய சவால்களை சந்திக்குது. இதுல மிகப்பெரிய பிரச்சனை நிதி மற்றும் அதிகார பற்றாக்குறை. நிறைய மாநில அரசாங்கங்கள் அந்த 29 துறைகளோட அதிகாரங்களையும் அதுக்கான நிதியும் முழுசா பஞ்சாயத்துகளுக்கு மாத்தி தர தயங்குறாங்க. இதனால பஞ்சாயத்துகள் சின்ன சின்ன வேலைக்கு கூட மாநில அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. சொந்தமா வரி போட்டு வருமானம் என்ற அதிகாரமும் ரொம்ப கம்மியா இருக்கிறதால உண்மையான சுயாட்சிங்கிறது இன்னும் முழுசா வரல. சரி, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயங்களோட சட்ட பின்னணி என்ன, அதாவது அரசியல் அமைப்புல இது சம்பந்தமான முக்கியமான விதிகள் என்னென்னு ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த பகுதி ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த முக்கியமான விதிகளை பாருங்க. ஆர்டிகல் 243A கிராம சபையை பத்தி சொல்லுது. இதுதான் இந்த சிஸ்டத்தோட உயிர். 243B அந்த 3 அடுக்கு அமைப்பை பத்தி சொல்லுது. 243D சமூக நீதியை உறுதி செய்யற இடஒதுக்கீட்டை பத்தி பேசுது. 243E 5 வருஷ பதவிக்காலத்தை உறுதி செய்து. 243G அந்த 29 அதிகாரங்கள் என்னென்னு சொல்லுது. கடைசியா 243I நிதி ஆணையத்தையும் 243K தேர்தல் ஆணையத்தையும் பத்தி சொல்லுது. இது எல்லாம் சேர்ந்துதான் பஞ்சாயத்து ராஜ்ங்கிற இந்த பெரிய கட்டமைப்பை தாங்கி பிடிக்குது. நீங்க இருக்கிற நகரத்துல தெருக்கள், தண்ணி வசதி, தெருவிளக்கு
இதையெல்லாம் யாரு நிர்வகிக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, அதுதான் நகராட்சிகளோட வேலை. இந்திய அரசியல் அமைப்புல ரொம்பவே முக்கியமான ஒரு அத்தியாயம்தான் இந்த நகராட்சிகள். நம்ம நகரங்களோட நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப அவசியம். வாங்க இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். இந்த முழு அத்தியாயத்தையும் நம்ம 6 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல நகராட்சிகள் எப்படி உருவாகி வளர்ந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கு சட்ட அந்தஸ்து கொடுத்த 74வது திருத்தச் சட்டம்னா என்ன, அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது போக இந்தியால எத்தனை வகையான நகர்ப்புற அரசாங்கங்கள் இருக்கு, அவங்களுக்கு வருமானம் எப்படி வருது, எப்படி திட்டமிடுறாங்கன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெளிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல நகரப்புற உள்ளாட்சி அமைப்புனா என்ன, அதோட வரலாறு என்ன, அதோட வேர்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஒரு நகரப்பகுதிய அங்கே வாழ்ற மக்கள் தங்களுக்குன்னு தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் மூலமா ஆட்சி பண்றது. இந்த அமைப்போட எல்லை எதுவரைக்கும் இருக்கணும்னு மாநில அரசு தான் முடிவு பண்ணும். நம்ம அரசியல் அமைப்போட 7வது அட்டவணைப்படி உள்ளாட்சிங்கிறது மாநில பட்டியலுக்கு கீழே வர்ற ஒரு விஷயம். இந்தியால நகர்ப்புற அமைப்புகளோட வளர்ச்சி பிரிட்டிஷ் காலத்திலேயே தொடங்கிடுச்சு. 1888ல நம்ம மெட்ராஸ்ல தான் இந்தியாவோட முதல் மாநகராட்சி உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1826ல பம்பாய் மற்றும் கல்கத்தாவிலையும் மாநகராட்சிகள் வந்துச்சு. 1870ல மேயோ பிரபு கொண்டு வந்த தீர்மானம் நிதி அதிகாரங்களை பரவலாக்க ஒரு முதல் படியா இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய திருப்புமுனைனா அது 1882ல ரிப்பன் பிரபு கொண்டு வந்த தீர்மானம்தான். அத உள்ளாட்சி அமைப்புகளோட மகாசாசனம்னு சொல்லுவாங்க. இதனாலதான் ரிப்பன் பிரபுவை இந்திய உள்ளாட்சியின் தந்தைன்னு நாம இன்னைக்கும் சொல்றோம். இதுக்கப்புறம் 1909ல ராயல் கமிஷன் அறிக்கை, கடைசியா 1935 இந்திய அரசு சட்டம்னு உள்ளாட்சிய ஒரு மாகாண விஷயமா அறிவிச்சது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சியை இன்னும் எப்படி வலுப்படுத்தலான்னு பல குழுக்கள் அமைச்சாங்க. B.K. வட்டல் குழு நிதி ஆதாரங்களை எப்படி பெருக்கலான்னு ஆய்வு செஞ்சது. ஜான் மத்தாய் ஆணையம் வரி விதிப்பு முறைகளை சீரமைக்க யோசனைகள் சொல்லுச்சு. நூருத்தின் அகமது குழு நகராட்சி ஊழியர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலான்னு ஆய்வு செஞ்சது. அதுபோலவே A.P. ஜெயின் குழு கிராமப்புறம் நகர்ப்புறம் உறவுகளை மேம்படுத்த வழிகாட்டுச்சு. இது மட்டும் இல்லாம ரஃபிக் ஜக்காரியா குழு நிதி ஆதாரங்களை அதிகப்படுத்தவும், P.S. மூர்த்தி குழு ஊழியர்களோட வேலை நிலைமைகளை பத்தியும், கிரிஜபதி முகர்ஜி குழு பட்ஜெட் சீர்திருத்தங்களையும் ஆராய்ஞ்சாங்க. இப்படி தொடர்ந்து பல முயற்சிகள் எடுத்தப்பட்டுச்சு. சரி, இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதான் நம்ம அத்தியாயத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நகர்ப்புற நிர்வாக வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்ச 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பத்தி தான் இப்போ விரிவாக பார்க்க போறோம். நகராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கறது அவ்ளோ சுலபமா நடக்கல. முதல்ல 1989ல ராஜீவ்காந்தி அரசு 65வது திருத்த மசோதாவை லோக்சபால பாஸ் பண்ணாங்க. ஆனா ராஜ்யசபால அது தோத்து போயிச்சு. 2வது முறையா 1990ல V.P. சிங் அரசு ஒரு புது மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஆனா லோக்சபா கலைக்கப்பட்டதால அந்த மசோதாவும் காலாவதியாயிடுச்சு. கடைசியா 1991ல நரசிம்மராவ் அரசு கொண்டு வந்த மசோதா தான் வெற்றி பெற்றது. அது 1992ல 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டமா நிறைவேற்றப்பட்டு ஜூன் 1, 1993லிருந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த திருத்தச் சட்டம் நம்ம அரசியலமைப்புல பகுதி IXA அப்படின்னு ஒரு புது அத்தியாயத்தையே சேர்த்துச்சு. இதுல சரத்து 243P-லிருந்து 243ZG வரைக்கும் நகராட்சிகளுக்கான விதிகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம 12வது அட்டவணைன்னு ஒன்னு சேர்த்து நகராட்சிகளோட 18 முக்கிய பணிகளை பட்டியலிட்டாங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ நகராட்சிகளோட அதிகாரங்கள் வெறும் சாதாரண சட்டங்கள் இல்ல, அது அரசியலமைப்பு ரீதியா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதாவது நீதிமன்றம் மூலமா கூட அதை நிலைநாட்ட முடியும். சரி, இப்போ 74வது திருத்தச் சட்டத்தோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன, அது என்ன மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வந்ததுன்னு ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம் வாங்க. இதை நவீன நகராட்சிகளோட ஒரு வரைபடம்னே சொல்லலாம். இந்த சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் 3 வகையான நகராட்சிகளை அமைக்கணும்னு சொல்லுது. ஒரு ஊரு கிராமத்திலிருந்து நகரமா மாறிட்டு வருதுன்னா அதுக்கு நகர பஞ்சாயத்து. சின்னதா இருக்கிற நகரங்களுக்கு நகராட்சி மன்றம். சென்னை, கோவை மாதிரி பெரிய நகரங்களுக்கு மாநகராட்சி. இதுல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுபோக அந்த பகுதி MP, MLA, MLC மற்றும் நிர்வாகத்துல சிறப்பு அறிவு உள்ளவங்களையும் உறுப்பினரா சேர்க்கறதுக்கு மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். மக்கள் தொகை 3 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கிற நகராட்சிகள்ல வாரக்குழுக்களை கண்டிப்பா அமைக்கணும். நிர்வாகத்தை எளிதாக்குறதுக்கு இது உதவும். இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான அம்சம். பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே மாதிரி மொத்த இடங்கள்ல குறைஞ்சது 3ல் 1 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்படணும்.
இது தலைவர் பதவிகளுக்கும் பொருந்தும். இத மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றி உறுதி செய்யணும். ஒவ்வொரு நகராட்சியோட பதவிக்காலமும் சரியா 5 வருஷம். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே கலைக்கப்பட்டா 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா தேர்தல் நடத்தணும். ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான விதிகளே பொருந்தும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போட்டியிடுறதுக்கான குறைந்தபட்ச வயது 21 தான், 25 கிடையாது. இந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் நேர்மையா நடத்த, மேற்பார்வையிட, கட்டுப்படுத்த மாநில தேர்தல் ஆணையம்னு ஒரு சுதந்திரமான அமைப்பு இருக்கு. ஒரு நகராட்சிக்கு எங்கிருந்து அதிகாரம் கிடைக்குதுன்னா அது மாநில சட்டமன்றம் மூலமா தான். இதுல 12வது அட்டவணையில சொல்ற 18 முக்கிய பணிகளும் அடங்கும். நிதிநிலையை சரியா வச்சுக்க ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை மாநில நிதி ஆணையம் அமைக்கணும். அது தன்னோட பரிந்துரைகளை ஆளுநர்கிட்ட கொடுக்கும். வளர்ச்சிக்கு திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால மாவட்ட அளவுல எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைக்க மாவட்ட திட்டமிடுதல் குழு, அதாவது டிபிசி, மற்றும் பெருநகர பகுதிகளுக்கு திட்டம் போட பெருநகர திட்டமிடல் குழு, அதாவது எம்பிசி கட்டாயமா அமைக்கப்படும். சரி, இப்ப நம்ம 4வது பகுதி கூட போறோம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் 3 வகையான நகராட்சிகளை பத்தி சொன்னாலும் இந்தியால நடைமுறையில 8 வகையான நகர்ப்புற அரசாங்கங்கள் இருக்கு. அது என்னென்ன, ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் வாங்க. இந்தியால இருக்கிற 8 வகையான நகர்ப்புற அரசாங்கங்கள் இதுதான்: மாநகராட்சி, நகராட்சி, அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு, நகர பகுதிக்குழு, பாசறை வாரியம், டவுன்ஷிப், துறைமுக பொறுப்பு கழகம் மற்றும் சிறப்பு நோக்கு முகமை. இப்போ இது ஒவ்வொன்றும் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? மாநகராட்சிகள் டெல்லி, மும்பை மாதிரி பெரிய நகரங்களுக்கு உரியது. அதோட தலைவர் மேயர். ஆனா மேயர்ங்கிறது ஒரு அலங்கார பதவி மாதிரி தான். உண்மையான நிர்வாக அதிகாரம் மாநில அரசு நியமிக்கிற IAS அதிகாரியான ஆணையர்கிட்ட தான் இருக்கும். ஆனா நகராட்சிகள் சின்ன நகரங்களுக்கானது. அதோட தலைவர்கிட்டயே நிர்வாக அதிகாரங்கள் இருக்கும். அவருக்கு உதவியா தலைமை நிர்வாக அதிகாரி செயல்படுவார். அடுத்ததா சில சிறப்பு அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். அறிவிக்கப்பட்ட பகுதி குழுங்கிறது தொழில் வளர்ச்சி காரணமா வேகமா வளர்ற நகரங்களுக்காக உருவாக்கப்படுறது. இதுல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே நியமிக்கப்பட்டவங்க தான். நகரப்பகுதி குழுங்கிறது சில குறிப்பிட்ட வசதிகளை மட்டும் செய்யறதுக்காக சின்ன நகரங்கள்ல அமைக்கப்படும். இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கலாம். கடைசியா டவுன்ஷிப். பெரிய பொதுக்குறை நிறுவனங்கள் அவங்களோட ஊழியர்களுக்காகவே ஒரு ஊரை உருவாக்கும்போது அதை நிர்வகிக்க இந்த அமைப்பை ஏற்படுத்துவாங்க. இதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. பாசறை வாரியம், அதாவது கேன்டான்மெண்ட் போர்டு, இராணுவ பகுதிகளில் வாழ பொதுமக்களோட நிர்வாகத்துக்காக அமைக்கப்படுறது. இது நேரடியா மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டுல இயங்கும். இந்த அட்டவணையில பாக்குற மாதிரி மக்கள் தொகையை வச்சு இதை 4 வகையா பிரிக்கிறாங்க. வகை 1னா 50,000க்கும் அதிகமான மக்கள். வகை 2னா 10,000 50,000 வரை. வகை 3னா 2,500 10,000 வரை. வகை 4னா 2,500க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டது. துறைமுக பொறுப்பு கழகம்ங்கிறது மும்பை, சென்னை மாதிரி துறைமுகம் இருக்கிற இடங்கள்ல அந்த துறைமுகங்களை நிர்வகிக்கவும் அங்க இருக்கிற மக்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கவும் நாடாளுமன்ற சட்டத்தால உருவாக்கப்படுது. கடைசியா சிறப்பு நோக்கு முகமை. இதுங்க ஒரு ஏரியாவா பார்க்காது, ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் பார்க்கும். அதாவது செயல்பாடு சார்ந்தது. உதாரணத்துக்கு வீட்டு வசதி வாரியங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், நகர போக்குவரத்து கழகங்கள்னு சொல்லலாம். இப்போ நகராட்சிகளோட நிர்வாக இயந்திரம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கு ஸ்டாஃப் எப்படி வர்றாங்க, அவங்க வேலைகளை செய்யறதுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நகராட்சி பணியாளர்களை நியமிக்கிறதுல 3 முறைகள் இருக்கு. தனியமைப்பு முறையில ஒவ்வொரு நகராட்சியும் தனக்கு தேவையான ஊழியர்களை தானே நியமிச்சுக்கும். ஒருங்கிணைந்த அமைப்பு முறையில மாநிலம் முழுக்க இருக்கிற நகராட்சிகளுக்கு பொதுவா ஒரே பணியாளர் பிரிவு இருக்கும். ஒருங்கிணைந்த அமைப்பு முறையில நகராட்சி ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்களோட ஒரு பகுதியா இருப்பாங்க. இவங்களோட வருமானத்துக்கு 5 முக்கிய வழிகள் இருக்கு: சொத்து வரி மாதிரி வரிகள், வாடகை மற்றும் கட்டணங்கள், மத்திய மாநில அரசுகளோட மானியங்கள், நிதி பகிர்வு மற்றும் கடன்கள். இறுதியா மத்திய அளவுல உள்ளாட்சி அமைப்புகளை வழிநடத்துற அமைப்பை பத்தி பார்க்க போறோம். நாடு முழுக்க இருக்கிற நகராட்சிகளுக்கு கொள்கை வழிகாட்டுறது, நிதி உதவி பண்றது மாதிரியான விஷயங்கள்ல உள்ளாட்சி மத்திய கவுன்சில் போன்ற அமைப்புகளோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் பார்த்தத வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாம். 74வது திருத்தச் சட்டம் தான் நகராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை கொடுத்த ஒரு மைல்கல். அது 3 அடுக்கு அமைப்பை கொண்டு வந்தது, இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது, சுதந்திரமான மாநில தேர்தல் ஆணையத்தை நிறுவியது. திட்டமிடலுக்காக டிபிசி மற்றும் எம்பிசி அமைப்புகளும், சிறப்பு தேவைகளுக்காக பாசறை வாரியம் போன்ற அமைப்புகளும் இருக்கு. இதுதான் நம்ம நகர்ப்புற நிர்வாகத்தோட முழுமையான கட்டமைப்பு. தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இந்த முக்கிய குறிப்புகளை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. 74வது திருத்தச் சட்டம் 1992. சரத்துகள் 243P-லிருந்து 243ZG வரை. 12வது அட்டவணை மற்றும் அதில் இருக்கிற 18 பணிகள். டிபிசி, எம்பிசி, மாநில நிதி ஆணையம், வார்டு குழு போன்ற முக்கிய கருத்துகள். மற்றும் உள்ளாட்சியின் தந்தை ரிப்பன் பிரபு,